ஹலோ ஆல், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பார்க்க வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சிம்பிள் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாகு. இது ரொம்ப லேட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு சாரி. மார்னிங் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஆம்லா ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரியும் கடலை குருமாவும் தான். என்னடா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பூரியை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காதுங்க. நம்ம ஆசைக்காக என்றைக்காவது ஒரு நாள் பூரி சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்பவும் சாப்பிட மாட்டோம்ல, அதனால பிள்ளைங்களும் ஆசைப்பட்டாங்கன்னு தான் செய்திருந்துச்சு. பூரி வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வரல, ஏதோ பப்படை மாதிரி தான் வந்துருந்துச்சு. பிள்ளைங்களெல்லாம் நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம், நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் பூரி, அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தையில் போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா மயிலாடியில் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் தான் சந்தை. நான் சனிக்கிழமை சாதனம் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கலை, ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே வாங்கின பொருள்லாம் வீட்டில் இருந்துச்சு. நம்ம சந்தையில் எதை பார்த்தாலும் வாங்கணுன்னு தான் நமக்கு தோணும். ஆனால் வீட்டில் வந்தோன்னா அது வேஸ்ட்டாக அழுகி தான் போகும். அதனால் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். மாதுளம்பழம் 1/2 கிலோ 60 ரூபா, பல்லாரி உள்ளி, அப்புறம் பொரிக்கக்கூடிய வத்தல் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90ஸ்க்கு பிடிச்ச மாதிரி 2 பொருள் வாங்கியிருக்கிறேன். அந்த கருப்பட்டி மிட்டாய், இலந்தப்பழம் மிட்டாய். இலந்தப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இலந்தப்பழத்தை பார்க்கும்போது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. எப்படின்னா ஸ்கூலில் வந்து லஞ்சு பீரியட் விடுவாங்கள்ல, அப்போ வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் என்னெல்லாம் நமக்கு மிட்டாய் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இலந்தப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து மிஸ்ஸு கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே பெஞ்சிக்கிலேருந்து இலந்தப்பழத்தை சாப்பிட்டுட்ருப்போம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெலை மீன் வாங்கியிருந்து அதை வந்து குழம்ப வச்சு கொஞ்சம் பொரிக்கவும் செய்தாச்சு, சோறும் பொங்கியாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக எங்கள் மாமரத்தில் காய்ச்ச மாம்பழம் தான் இது. ரொம்பலாம் காய்க்கலை, மரம் பெருசாக இருக்கும், ஆனால் ஒரு 10 மாங்காய் போல் தான் காய்ச்சி. அதில் ஒரு 3 பழுத்தது இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு நானே என் பிள்ளைங்களும் இருந்து வெட்டி சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் விலாக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.